தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/1/2025 வியாழக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 3:54 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னால் நான் சொன்னேன். பட்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, சரம் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது, மூச்சு ஜோதிடம்னு ஒன்று இருக்குது, பட்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. அதை பட்சி நேரம் பார்த்து நம்ம ஒருத்தரோட தொடர்பு கொண்டோம் அப்படின்னா நமக்கு பட்சி அரசாட்சி செய்கிற நேரத்தில் எந்த புது முயற்சி செஞ்சாலும் உடனே வெற்றி கிடைக்கும். மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள், நல்ல வசதி மிக்கவர்கள் எல்லாம் எங்கிட்ட கேட்குற போது இந்த பட்சி எத்தனை மணிக்கு அரசாட்சி பண்ணுதுன்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் காரியங்கள் சக்ஸஸ் ஆகி அவர்களுக்கு மிகப்பெரிய தனவந்தராக இருக்கிறார்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுநலமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், நம்ம செய்கிற புது முயற்சிக்கு நமக்கு என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உரிய பட்சி எதுங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். இது ஒரு வித்தியாசமான ஒரு பட்சி சாஸ்திரம்ங்கிறது ஒரு சாஸ்திரம். 64 கலைகளில் இது ஒரு கலை. அகஸ்தியர் பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அகஸ்தியர் எழுதுனது இருக்குது. போகமுனிவர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு ரோம ரிஷின்னு எழுதியிருக்காரு, காகபுஜண்டர்லாம் எழுதியிருக்காரு. பொதுவாக பட்சி சாஸ்திரத்தில் நமக்கு உள்ள நட்சத்திரத்தை முதல்ல பார்க்கணும். நட்சத்திரத்துக்குள்ள பட்சி எது அப்படின்னு பார்க்கணும். 5 விதமான பட்சிகள் இருக்குது. வல்லூர்னு ஒன்று, ஆந்தைன்னு ஒன்று, அதுக்கடுத்தது காகம், அதுக்கடுத்தது கோழி, மயில். இது 5 தான் இந்த நட்சத்திரங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்சிகளில் வளர்பிறைக்கு ஒரு மாதிரி இருக்கும், தேய்பிறைக்கு ஒரு மாதிரி அட்டவணை. இந்த அட்டவணையெல்லாம் பார்க்கணும். நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் நுணுக்கமாக இருக்கும். அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்குள்ள பட்சி எதுன்னு பார்க்கணும். அசுவதியில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வல்லூரை சார்ந்தவர்கள். அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம், இந்த 5மே வல்லூருங்கிற பட்சி வகையை சார்ந்தது. சரி, அடுத்தது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த 6ம் கோழி ஆந்தை வகையை சார்ந்தது. இந்த 6 ஆந்தை வகையை சார்ந்தது. சரி, உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 5ம் காகம் என்ற வகையை சார்ந்தது, காகப்பட்சி. அதுக்கப்புறம் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 5ம் கோழி வகையை சார்ந்தது. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 6ம் மயில் வகையை சார்ந்தது. சரி, இதுக்கு ஒரு பாடல் உண்டு. அசுவதியில் முதலாக 5 விண்மீன், ஆற்றல் மிகு வல்லூறு பட்சி ஆகும். நீங்கள் பார்த்துங்க, உங்கள் நட்சத்திரம் எதுவோ அதுக்குரிய பட்சியை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கணும். ஆதிரையில் தொடங்கியது பூரம் என்னும் 6 விண்மீன் ஆந்தைக்கு உரியதாகும். திருவாதிரையிலேருந்து 6 விண்மீன் பூரம் வரைக்கும் ஆந்தை. உத்திரத்தில் தொடங்கியது விசாகம் வந்தால் உயரத்தில் பறக்கின்ற காகம் ஆகும். உத்திரத்திலேருந்து விசாகம் வரைக்கும் எண்ணிக்கிங்க. அந்த 5ம் காக வகையை சார்ந்தது. அனுஷம் முதல் உத்திராடம் 5ம் கோழி. அனுஷத்திலேருந்து எண்ணிங்கன்னா 5 அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 5ம் கோழி வகையை சார்ந்தது. அடுத்து ஓணம் முதல் 6 விண்மீன், திருவோணத்திலேருந்து 6 விண்மீன், கடைசி ரேவதி வர அழகான மயில் தன்னை குறிப்பதாகும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பட்சிகள் ஒவ்வொரு நாளும் நடக்கும், சாப்பிடும், அது உறங்கும், அரசாட்சி பண்ணும், மரணம் அடையும். இந்த 5 நிகழ்ச்சிகளும் நடத்துது. அது 2:24 சொல்கிறாங்க. அதனுடைய அந்த அட்டவணையை உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். நீங்கள் பொதுவாக தந்தி தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கனாலே இந்த பட்சி சாஸ்திரத்தை பற்றி ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பிறகு நீங்கள் பஞ்சாங்கத்தையும் புரட்டி பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் எது, அதுக்குரிய பட்சி எது, இந்த பட்சி அரசாட்சி செய்கிற நேரம் எதுங்கிறது முக்கியம். இப்போ வல்லூரில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா, வல்லூர் அரசாட்சி செய்யும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா. புது முயற்சிகள் செய்யலாம், புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பார்க்கலாம், என்னென்னவெல்லாம் செய்யலாம்ங்கிறதுக்கே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. எல்லாவற்றையும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி பலன் தரும் பட்சி சாஸ்திரம் பற்றி நீங்கள் அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் உங்களுக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மன உறுதியோடு செயல்பட்டு மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ளுகிற நாள் இந்த நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது வெற்றி மீது வெற்றி வர வேண்டும். எனவே பஞ்சாயத்துக்கள் சாதகமாக இருக்கும். தொழில் உத்தியோகத்திலே கணிசமான தொகை கைகளிலே புரளும். சாதுரியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அதிகார பதவி கூட உங்களுக்கு கிடைக்கலாம். நல்ல பொறுப்புகள் கிடைக்கவில்லையே, எவ்வளவு நாட்கள் நாம் பணிபுரிந்தும் என்ன பலன் என்று நீங்கள் பொதுநலத்தில் இருப்பவர்கள் நினைத்தால் இன்றைக்கு அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகிறது. இன்று குருவாரம், எனவே குருவையும் கும்பிடுவது நல்லது.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். மனக்கலக்கம் அகலும். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். 12க்கு அதிபதி 2இல் இருக்கின்ற பொழுது சொத்துக்களால் ஆதாயம் உண்டு, சொந்தங்களாலும் நன்மைகள் உண்டு. இதுவரை அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். இன்று ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தமாக ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதன் விளைவாக பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியலாம். சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு தனவரவும் உண்டு. 11ஆம் இடத்திலே ராகு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். நீண்ட தூர பயணங்கள் கூட வருவதற்கான அறிகுறிகள் உண்டு. அந்த பயணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் 11க்கு அதிபதி லாபாதிபதி இருக்கின்ற பொழுது லாபம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாள் இந்த நாள். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலே சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள். புதன் மறைந்தது நன்மை. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. புனித பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். வருடம் தொடங்கி 23 நாட்கள் ஆகிவிட்டது. புத்தாண்டில் எந்த கோயிலுக்கும் செல்ல முடியவில்லையே, தடைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று புனித பயணங்கள் கூட உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட வியாழன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணக்கவலை உங்களுக்கு ஏற்படாது. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். விரைவில் சனியும் விலக இருக்கிறார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. பொதுவாக திருக்கணித ரீதியாக பேச்சு இப்பொழுது நடைபெறப் போகின்றது. ஆனால் வாக்கிய கணித ரீதியாக இன்னும் ஓராண்டு இருக்கிறது. 2026ஆம் ஆண்டில் தான் சனி பயிற்சி நடைபெற இருக்கிறது. இருந்தாலும் கூட விலகுவதற்கு முன்னதாகவே அது ஆயத்தம் செய்யும் என்பார்கள். சனி சுக்கிரனோடு கூடியிருப்பதால் இன்றைக்கு நீங்கள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அன்றாட பணி சிறப்பாக நடைபெறும். பகையான உறவினர்கள் கூட இந்த உறவாகி உங்களுக்கு நன்மை செய்வார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே சனி. கண்டகச்சனி என்று பயப்பட வேண்டாம். சுக்கிரன் கூட இருக்கின்றார். 3ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் இருப்பதனாலே உங்களுக்கு உடன்பிறப்புகள் வழியில் ஒரு கடன் சுமை குறைய வழிபிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட ஒரு சில நல்ல வாய்ப்புகள் வந்து தட்டி கொண்டு சென்றிருக்கலாம். அந்த வாய்ப்பு மீண்டும் இப்பொழுது வரலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். வியாபார போட்டிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை மீறி சமாளிக்கும் ஆற்றலும் உண்டு. அதன் மூலமாக லாபம் கிடைக்கும் வழியும் உங்களுக்கு தெரியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள் இந்த நாள். நல்லவர்களை சந்தித்து நலம் காண்பீர்கள். நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இழந்த வேலையை கூட ஒரு சிலர் மீண்டும் பெறுவார்கள். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு 9இலே குரு இருப்பதனாலே அதனுடைய பார்வை ராசியில் பதிவதால் நீண்ட நாட்களாக கல்யாணம் முடியவில்லையே, தனக்கோ தன்னை சார்ந்த குடும்பத்தினர்களுக்கோ வயது கூடிக்கொண்டு செல்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல செய்தி வரப்போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன். தொழில் தொடங்க திட்டங்கள் திட்டுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரும் வாய்ப்பு உண்டு. வீட்டு செலவுகள் அதிகரித்தாலும் கவலைப்பட மாட்டீர்கள். செலவுக்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். வீண் பேச்சுக்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. அதே நேரத்திலே ராகு 6இல் இருக்கின்றார். எதிர்பாராத தனலாபம் வரலாம். என்றைக்கோ கொடுத்த தொகை கடன் இன்றைக்கு வசூலாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தப் போகின்றது. அது மட்டுமல்ல, 12இலே கேது. புனித பயணங்களும் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற சிந்தனை அதிகரிக்கலாம். அது நடைபெறும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அறிவு திறமைக்கு அடையாளம் காட்டுகின்ற நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதை செய்வோமா அதை செய்வோமா என்று இரட்டித்த சிந்தனையில் குழப்பம் இருக்க வேண்டாம். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். எண்ணங்களை மற்றும் நேர்மறை சிந்தனையாக வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இது நிச்சயமாக நடைபெறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும். அது மட்டுமல்ல, செவ்வாய் ராசிநாதன் 8இல் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். அது வக்ர இயக்கத்தில் தான் இருக்கின்றார். அஷ்டமத்தில் ஒரு கிரகம் வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தீங்குகள் கொஞ்சம் குறையும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வரலாம். புதிய மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் 6க்கு அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவது
விளங்குபவர் 8ல் வருகின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையிலே விலைச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, 7லே செவ்வாய். கோபம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட இழக்க நேரிடும். எனவே கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். குணமோடு செயலாட்டுங்கள். அருகில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற 2ஆம் இடத்தில் உள்ள சூரியன் உங்களுக்கு கை கொடுக்கும். சூரியனோடு புதன் இருக்கின்றார். யாருக்கு வாக்கு கொடுத்தால் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. இருந்தாலும் கூட கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவீர்கள். குருவினுடைய பார்வை 2லே பதிகின்றது. குடும்பத்திலே நீண்ட நாட்களாக நடைபெறாத சில பிரச்சனைகள் இன்று மீண்டும் தலைதூக்கி அது நல்ல முடிவுக்கு வரலாம். அதே நேரத்திலே சொத்து பிரச்சனைகளோ அல்லது உடன்பிறப்புகள் வழியில் ஏதாவது வாங்கல் கொடுக்கல் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இருந்த தடைகளோ இன்று அகலும். அரசியல் களத்தில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு மேலிடத்திலே நல்ல பெயர் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். அதன் விளைவாக புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கலாமா என்று கூட பரிசீலனை செய்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சூரியன் அஷ்டமாதிபதி ராசியில் இருந்தால் அலைச்சல் அதிகரிக்கும். பண நெருக்கடி கூடும். பாசமிக்க நண்பர்களின் வேஷம் கலையும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். ஆனால் ஒரு நன்மை, 6க்கு அதிபதி புதன் அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்திருப்பதால் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் மாலை நேரம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி அருகில் இருப்பவர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். உங்களுடைய முன்னேற்றத்தை ஜீரணிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்காது. அதன் விளைவாக சில பிரச்சனைகளும் வரலாம். 2ல் சனி இருப்பதனாலே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே சனி. ராசியில் சனி இருந்தால் யோசிக்காது செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். சொந்த வீட்டில் சனி இருக்கின்ற பொழுது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்தது நிறைவேறும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் கூட்டாளிகள் புதியவர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ளும் எண்ணம் மேலோங்கும். சுக்கிரன் கூட இருப்பதனாலே ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலே அதிக அக்கறை காட்டுவீர்கள். இல்லத்திற்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே உங்கள் கவனம் செல்லும். 4ஆம் இடத்திலே குரு, சுகஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வரலாம். இருப்பினும் சகோதர வர்க்கத்தினரால் ஏதாவது திடீர் பிரச்சனைகள் வரலாம். சகோதர வர்க்கத்தினரை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே விவகாரங்கள் வீடு தேடி வரலாம். வீண் விவகாரங்கள் வீடு தேடி வரும் நாள். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. வழிபாட்டிலும் கவனம் செலுத்தலாமா என்னால் கவனம் செலுத்த இயலாது. இருந்தாலும் கூட நீங்கள் கவனம் செலுத்தினால்தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் பணப்புழக்கமும் குறைவாக இருக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் கரைந்து கொண்டே போகிறதே என்று கவலைப்படுவீர்கள். 7ரை சனியில் விரைச்சனையின் ஆதிக்கமும் நடைபெறுகிறது. எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.